ஜப்பானியர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளுக்கும் சுறுசுறுப்புக்கும் கிளீன்லினஸுக்கும் மிகவும் பெயர் பெற்றவங்க. அவங்க 100 வயசுக்கு மேலே 1,00,000 பேர் வாழ்வதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுக்கு காரணம் 4 விஷயம் அவங்க வாழ்க்கை பாடம் மூலமாக எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1, ஈட் லெஸ் ஒர்க் மோர், குறைவாக சாப்பிட்றது, அதிகமாக வேலை செய்யறது. இந்த மாதிரி செய்யும்போது உடல் இயங்கிட்டே இருக்கிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு குறைவாக சாப்பிட்றதுனால மெட்டபாலிசம் சரியாக நடந்து உடல் ஆரோக்கியமாக இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா டேக் ஃபெர்மெண்டட் ஃபுட் மோர், அதாவது நொதிக்கப்பட்ட ஃபுட்டு, அதாவது இட்லி அந்த மாதிரி மாவுகளை நைட்டு நொதிக்க வச்சு தயிர் மாவு இந்த மாதிரி ஐட்டங்கள் நொதிக்கப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அதில் உருவாகக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் உடலுடைய செரிமான மண்டலத்தையும் ஸ்டொமக்கையும் நன்றாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. 3 பார்த்தீங்கன்னா லிவிங் எ சிம்பிள் லைஃப் அண்ட் கிளீன்லினஸ், உடல் சுத்தம் சுற்றுப்புற சுத்தம், அதே மாதிரி தன்னை எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ சுத்தமாக வச்சுட்டு சிம்பிளாக எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த எளிய வாழ்க்கையும் சுத்தமும் அவங்களுக்கு வேறு வியாதிகள் வராமல் ஹைஜீனிக்காகவும் இருந்தது. அந்த எளிய வாழ்க்கை தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவுச்சு. 4 பார்த்தீங்கன்னா லிவிங் வித் அ பர்பஸ், அதாவது ஏதாவது ஒரு தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு அல்லது ஏதாவது ஒரு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு செய்யணும்னு ஒரு பர்பஸ், ஒரு தேவையை உருவாக்கிட்டு வாழ்ந்தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பிறந்தா அட்லீஸ்ட் ஒரு மரத்தை வச்சு அதை கூட பராமரிச்சுட்டு போனாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஏதாவது ஒரு தேவை, அது ஆன்மீகத்துக்கு சேவை செய்கிறதாகட்டும் அல்லது பிற மனிதர்களுக்கு சேவை செய்கிறதாகட்டும் பிற உயிர்களுக்கு சேவை செய்வதாகட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணுங்கிற ஒரு பர்பஸை நாமளே உருவாக்கிட்டோம்னா அதுவும் ஒரு ஆரோக்கியமான வழி. இந்த 4 விஷயத்தை ஜப்பானியர்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்க நீண்ட ஆயுளாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.